ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம இன்னைக்கு இதுல பார்க்க போகிறது 2022 சைனாலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஆக்ஷன் ட்ராமாவான வாட்டர் மார்ஜின்ஸ் ரிவெஞ்ச் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ அஃபிஷியலாக தமிழ் டப்பிங் பண்ணி அமேசான் மினி டிவியில் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அமேசான் மினி டிவியில் இந்த சைனீஸ் படங்கள் போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு ஆவரேஜான ட்ராமாவாக தான் இருக்கும். இருந்தாலும் அந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில் நம்ம வீடியோவில் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில் இந்த படம் எப்படி இருக்குங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை என்னங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இந்த படத்தோட ஹை லெவல் கதைன்னு பார்க்கும்போது இந்த அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிற எல்லா கணக்கு வழக்குகளுமே எடுத்து சொல்கிற மாதிரியான ஒரு கணக்கு புத்தகம். மேஜராக அதை சொல்லணும்னா ஒரு அக்கௌண்ட்ஸ் புக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க கணக்கு புத்தகம் அப்படிங்கிற மாதிரி தான் தமிழ் டப்பிங்கே பண்ணியிருக்காங்க. இந்த கணக்கு புத்தகத்தை யாரோ காணாமல் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது யார் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, அது வெளியே வந்தால் என்னென்ன விஷயங்கள் வெளியே வரும் அப்படிங்கிறதுக்காக பயந்து அதை யார் எடுத்தாங்கங்கிறத தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் படத்தோட ஹீரோ, ஸோ இவர் அரசாங்கத்துக்கு கீழே இருந்து ஒரு கேஸுக்காக இவரை இன்வெஸ்டிகேஷன் பண்ண வரும்போது இவரோட மனைவி எதிர்பார்த்த விதமாக கொண்டுடுறாங்க. அது கவர்மெண்ட் ஏஜென்ட் தான் கொண்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சி ஹீரோ அவரை தேடி போகிறாங்க. ஆனால் தேடி வரும்போது தான் தெரியுது வேறு யாரோ ஒருத்தர் தான் தான் மனைவியும் அவரையும் அட்டாக் பண்ணி கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த நபர் யார், அவர் பார்த்திங்கன்னா எதுக்காக இதெல்லாம் பண்ணாருங்கிற மாதிரி இந்த கதைக்கு எல்லாத்தையுமே லிங்க் பண்ணுற மாதிரி இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. படம் பார்க்கறதுக்கு ஒரு ஆவரேஜான ட்ராமா தான். மற்ற அமேசான் பிரைம் மினி டிவியில் வர்ற ஒரு சைனீஸ் ட்ராமாவை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு வாட்சபுளாக இருந்துச்சு. காரணம் இந்த படம் ஒரு வகையான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரில் தான் இந்த படத்தோட ஜானியாக கொண்டு போயிருப்பாங்க. வழக்கமான படங்கள் இதே மாதிரி தான் கொண்டு போயிருந்தாலும் இவங்க இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதை இந்த படத்தில் ஓரளவுக்கு டீசெண்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கனால பார்க்கறதுக்கு வாட்சபுளாக இருக்குது. படத்தோட தமிழ் டப்பிங் தான் ஒரு சில இடங்களில் ஒரு சில வார்த்தைகளை வேறு மாதிரி யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ரொம்ப தமிழ் டப்பிங் பண்ணுறோம் அப்படிங்கிற வரை அதே மாதிரியான தமிழ் டப்பிங் கொடுக்காம இந்த எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் அப்படின்லாம் அந்த கணக்கு புத்தகம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லும் போதெல்லாம் நம்மளுக்கு சிரிப்பு தான் உண்டாகுது. அவங்க அக்கௌண்ட் புக் அப்படின்னு மாதிரி சொல்லி எடுத்துக்கலாம். எதுக்காக அந்த மாதிரியே தமிழ் டப்பிங் பண்ணாங்கங்கிறது தெரியல. இந்த மாதிரி சில வார்த்தைகளை மாற்றி அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நல்ல வார்த்தைகள் கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ இது மாதிரி தமிழ் டப்பிங்கில் கொஞ்சம் கொஞ்சம் கோளாறு இருக்குது. அதை தாண்டி ஆக்ஷன் போர்ஷன்ஸாக இருக்கட்டும், லவ் போர்ஷன்ஸாக இருக்கட்டும் முடிஞ்ச அளவுக்கு டீசெண்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய லெவலில் உங்களுக்கு போரிங் இருக்காது. படம் ஒரு 1.5 மணி நேரம் தான். கண்டிப்பாக ஒரு 1.5 மணி நேரம் நீங்கள் படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான ஆவரேஜான ஒரு படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை. ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 2.1 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கும். ஒரு ஆவரேஜான ட்ராமா தான். போர் அடிச்சவனா ட்ரை பண்ணி பாருங்கள்.